ஹாய் காய்ஸ். அப்பாடா எப்படியோ நேற்று பட்ட தரிசனம் சாப்பிட்டதெல்லாம் என்ன பண்ணிச்சிருந்தில்ல, நைட் கொஞ்சம் உடம்பு முடியல. பரவாயில்ல, ஏர்லி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக விடிஞ்சாலும் காஃபி குடிச்சிட்டு நியர்பை ஷாப்லேயே பலகாரமாக சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு போனால் சரியான கூட்டம். சரி, கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை கடற்கரை விசிட் தானே. ஸோ ஸ்லிப்பர் இந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டோம். இது ரொம்ப சேஃப்டியாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், பட் ஓகே தான். கொடுத்துட்டு அப்படியே பார்த்தா சரியான கூட்டம். லாஸ்ட் டைம் நான் வரும்போது இப்படி தான் கூட்டத்தில் 5 o'clock போய் நின்றுட்டுருந்தேன். பட் இந்த டைம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோ நான் எடுக்கலை. ஏன்னா நைட்டு ரிலாக்ஸாக கும்பிட்டாச்சு. காலையில் ஒரு ரவுண்ட் அடித்தோமா, அப்படியே கடற்கரையை பார்த்தேன். அங்கே எல்லா பக்கமே கூட்டம் தான். ஸோ கடற்கரையில் காலை நினச்சது கொஞ்சம் ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு. சரி, சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். ஏன் அன்னதானம் சாப்பிட்லன்னா எனக்கு நைட் சேரல. இதே நம்ம அன்னதானம் சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தது, ஆனால் சேரல. அதனால் இட்லி மட்டும் 2 சாப்பிட்டு, இது ஜோடி 100 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி வாங்கினேன். ஒரு பீஸ் 100 வாங்குறேன். நம்ம சைடில் ஜோடியே 100 ரூபா தானே, அதனால் 2 வாங்கினேன். அப்புறம் செக் அவுட் பண்ணிட்டோம். நாங்கள் எக்ஸாக்டாக 10 to 10:30க்குள்ளேயே 10 o'clock ரீச் ஆகிட்டோம். எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். எதனாலனா, நான் லாஸ்ட் டைம் 11:30 போனால் சீட் சுத்தமாக கிடைக்கல. 10:30க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா கம்பல்சரி நமக்கு சீட் கிடைக்கும். அது நமக்கு பிடிச்ச சீட்டில் உட்காந்துக்கலாம். அவர் வேகமாக போய் பாருன்னு சொன்னதுக்கு ஒவ்வொருவராக பார்த்துட்டு கடைசியில் 3rd கம்பார்ட்மெண்ட் தான் புக் நல்லா இருந்தது. கம்ஃபர்டபுளாக ரிசர்வ்டு சீட் மாதிரி கிடச்சிது. இன்னொன்று என்னென்னா, ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு வாட்டர் பாட்டில் ஜஸ்ட்டு 14 rupees தான். அதுவும் அக்வா வாட்டர் மாதிரி இருக்கும். ப்யூரிஃபையர் வாட்டர் தான், சூப்பர் டேஸ்ட்டு. மற்ற பக்கம்லாம் சப்பை தனியாக இருக்குது, அதனால் அங்கேயே வாங்கிட்டோம். கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 12:30க்குள்ளே கூட்டம் கும்புன்னு ஏறி இருக்கிற இடமெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் எப்படியோ சேஃப்டியாக ஜன்னலோரமாக பிடிச்சிட்டோம். இப்படி உட்காரல என்ன ப்ளஸ்னால், ஜன்னலோரமாக கிடச்ச மாதிரியாச்சு. கால் நீட்டி உட்காந்துக்கலாம், படுக்கனாலும் படுத்துக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக. நான் லாஸ்ட் டைம் அப்பா அம்மாவோட வந்தனால எவ்வளோ செலவு தெரியல. இந்த டைம் நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணுன்னு பிளான் பண்ணி 4Kக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சோம். பட் எனக்கு 3Kக்குள்ளே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பிகாஸ் எந்த ஒரு ஐட்டம் வெளியில் சாப்பிடல. இன்னும் கூட கம்மியாக இருக்கும். பட் அன்னதானம் இன்னும் செட் ஆகாதனால நான் வெளியில் ஃபுட் சாப்பிட வேண்டிய நிலமை வந்துச்சு. அப்புறம் ட்ராவல் டைமில் எதுவும் அதிகமாக எடுத்துக்க வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணனால இப்படியாச்சு. ஆனால் எல்லா பிளேஸும் ஓகே தான். பட் எப்போ வேணால் நம்ம போயிட்டு வந்துடலாம். இதே நம்ம இன்னும் கம்ஃபர்டபுளாக வரணும்னா நைட்டு முடிச்சுட்டு ஸ்டே பண்ணாமல் நம்ம உடம்புல பஸ் அப்படி வந்தாலும் வந்துக்கலாம். அதனால் நாங்கள் ட்ரெயினில் ஃபுல் ஜேர்னி பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தோம். பட் எவ்ரிதிங் ஓகே, ஃபைன், நல்லாவே என்ஜாய் பண்ணணும். இது ஒரு புதுசாக எங்கள் 2 பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோதான், ஒரு ரவுண்டாக சுற்றி பார்த்துட்டு நம்ம ஜேர்னி இனிதே அவ்வளோதான் எங்கள் ட்ரிப்பாக. பை.